இனத்தால், மொழியால், மதத்தால் பிளவுகளை ஏற்படுத்தி தேர்தலில் குளிர்காயலாம் என்று நினைக்கின்ற மாண்புமிகு முன்னாள் ஆளுநர் தமிழிசை அவர்களுக்கு குளிர் ஜுரம் தான் வருமே தவிர வேறு எதுவும் இதில் கிடைக்காது. தனக்கு ஜுரம் வரும் என கூறிய அமைச்சர் சேகர் பாபுவுக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கடுமையாக பதிலடி கொடுத்துள்ளார். தமிழிசை தமிழ்நாட்டிலிருந்து பாகிஸ்தானியர்களை வெளியேற்றா முதல்வர் பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும். என்ன பண்ணுவாங்களா? அந்த மாதிரி துப்பாக்கி ஏந்துவாங்களா என்ன? இது இனம், மதம், மொழிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு பூமி. தீவிரவாதத்திற்கு எப்பொழுதுமே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் துணை போக மாட்டார், இரும்பு கரம் கொண்டு அடக்குவார். அமைதி பூங்காவாக இருக்கின்ற தமிழகத்தில் இதுபோன்று ஏதாவது விஷ விதைகளை விதைக்க முற்படுகிறார்கள். அதற்கு துளியும் தமிழகம் இடம் தராது. சகோதர சகோதரிகளாய் இங்கு கூட பார்க்கிறீர்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்கள் ஒன்றாக நின்றுதான் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த வட்டத்துடைய திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் கூட ஒரு இஸ்லாமிய வகுப்பை சார்ந்தவர் தான். ஆகவே இனத்தால், மொழியால், மதத்தால் பிளவுகளை ஏற்படுத்தி தேர்தலில் குளிர்காயலாம் என்று நினைக்கின்ற மாண்புமிகு முன்னாள் ஆளுநர் தமிழிசை அவர்களுக்கு குளிர் ஜுரம் தான் வருமே தவிர வேறு எதுவும் இதில் கிடைக்காது. யாருக்கு வேண்டுமானாலும் முதல்வர் கனவு காண்பதற்கு தமிழகத்தில் உரிமை இருக்கிறது. ஆக என் புதல்வன் மட்டும்தான் முதல்வர் கனவு காண வேணும், மற்றவங்க யாரும் புதிதா வர்றவங்க யாருமே முதல்வர் கணக்கு காண வேண்டாம்னு சொல்லிட்டு சந்தர்ப்பவாத மறைமுக கூட்டணி யாரை சொல்கிறீர்கள்? நாங்கள் சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற கூட்டணி. இந்த சந்தர்ப்பம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அப்புறப்படுத்தணும். இதுல வேற அண்ணன் சேகர் பாபு சொல்றாரு, எனக்கு குளிர் ஜுரம் வந்துருமா? எனக்கு குளிர் ஜுரம்லாம் வராது. குளிர் ஜுரம் வந்தாலும் நான் ட்ரீட் பண்ணிக்கிற அளவுக்கு எனக்கு திறமை இருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள தண்ணியை குடிச்சாதான் குளிர் ஜுரம். இரும்பு கரம் கொண்டு முதல்வர் அதை அடக்குவார். ஏன் இவ்வளவு கடுமையான தமிழிசை துப்பாக்கி ஏந்து போராடுவார். ஆனா தமிழிசை துப்பாக்கி ஏந்தல. தமிழ்நாட்டு இங்க இந்திய பெண்கள் துப்பாக்கி ஏறி போராடி கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அதனால நான் நேரா துப்பாக்கி ஏந்த வேண்டியதில்லை. நாங்கள் சொற்துப்பாக்கியை வைத்து இந்த ஆட்சியின் அவலங்களை எடுத்து சொல்லுவோம். அது துர்ப்பாக்கியமாக விளங்குகிறது இந்த துப்பாக்கி. ஆனால் அதை தாங்க முடியாமல் இன்று பதற்றத்தோடு முதலமைச்சரும் அண்ணன் சேகர் பாபு அவர்களும் நாள் ஒரு ஊழல் வழக்கு ஒவ்வொரு அமைச்சர் மீதும், இதுவரைக்கும் 9 அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு இருப்பது 10 மாசம். ஒரு அமைச்சரோட ஊழல் வழக்கு 1 மாதம் நடத்தினா கூட அவங்களுக்கு நேரம் அதுல சரியா போகும். முதலில் அதை சரி செய்ய சொல்லுங்கள். ஆக மக்களின் வரிப்பணத்தை சுருட்டியவர்கள் இன்று ஆட்சியில் இருக்கிறார்கள். 2026 அதற்கு பதில் சொல்லும். இன்னைக்கு கலப்பட தண்ணீர் எல்லா இடங்களிலும் இருக்கிறது. டாஸ்மாக் தண்ணியை சொல்லல, டாஸ்மாக் தண்ணி எப்படியோ கொடுத்துறாங்க. குடி தண்ணீர் கலப்பட தண்ணீர்னால் ஒரே நேரத்தில் குடும்பத்தில் 3 பேர் உயிரிழக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தமிழக அரசு நடக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சிகிச்சைக்கு கூட ஏற்பாடு செய்ய முடியாத ஒரு நாடு தீவிரவாதிகளுக்கு ஏற்பாடு செய்கிறது. இதுதான் மிகப்பெரிய கொடுமை. அவசர நிலைக்கு வர்றவங்கள டிரான்ஸ்பிளான்ட் வந்தவங்களை அனுப்புறீங்களேன்னு கேட்கறாங்க. டிரான்ஸ்பிளான்ட் எமர்ஜென்சி கிடையாது, இட்ஸ் ஆப்ஷனல். அதனால இன்றைக்கு நம் நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதற்கு யார் மீதும் பச்சாதாபம் பட முடியாது. அண்ணன் வைகோ போன்றவர்கள்லாம் இலங்கையில் தமிழர்கள் கொல்லப்பட்ட போது ஒரு மாதிரி பேசிட்டு இன்னைக்கு போர் வேண்டாம் என்று சொல்கிறார்கள். போர் வேண்டாம்னு முடிவு செய்வது நாடு, நாட்டில் உள்ள ராணுவம், நாட்டில் உள்ள ராணுவத்துறை அமைச்சகம். நீங்கள் இங்கே இருந்து சொல்வது எப்படி சரியாக இருக்கும் என்பது எனது கருத்து.